இந்த ஆர்டரை எடுக்கும்போது இருந்த சந்தோஷம் அதோட ரிசல்ட்டை பார்க்கவுமே போயிடுச்சு. ஒரு சிஸ்டர் 1/2 kg ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்லாபாக இல்லாமல் ப்ரௌனி பீசஸாக கேட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, பீசஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ப்ரௌனி பீசஸ் செய்கிறதுக்காக ட்ரே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஆர்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவே நான் செஞ்சுருந்தேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஒரு பீஸ் நமக்கும் 8 பீஸ் கஸ்டமருக்கும் செஞ்சிடலான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேக் பண்ணி எடுக்கவுமே நல்லாவும் இருந்துச்சு. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எதனால அப்படி ஆச்சுன்னே தெரில. பேக் பண்ணி எடுக்கவும் கூல் டவுன் ஆகிற டயத்தில் லைட்டாக இப்படி ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி ஆச்சுன்னே தெரியல. எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு எங்களுக்காக செஞ்ச ப்ரௌனியை சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபஜ்ஜியாக பக்காவாக வந்துருச்சு. பட் இது எதனால ஆச்சுன்னு எனக்கு தெரியல. கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரௌனியே வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணும்போதே கஸ்டமர்கிட்ட சொன்ன, சாரி சிஸ்டர் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு ஷேப் வைஸில் அப்படின்னு, நீங்கள் சாப்பிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்டாவில் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு என்ன ட்ரை பண்ணணும்னா இருந்தாலும் ஆர்டர்ஸில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு.